students. Today teaching for class 9th science. Today about the topic hydraulic press. தமிழ்ல நீரியல் அழுத்தி அப்படி நம்ம சொல்லுவோம். அதாவது hydraulic press தமிழ்ல நீரியல் அழுத்தி அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 7 மார்க்கில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது இந்த வினா வந்து 7 மதிப்பெண் வினாவில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழில் இதுக்கு பேர் நீரியல் அழுத்தி. இந்த வினாவில் முக்கியமான கருத்து அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா பாஸ்கல் விதி பயன்படுத்துகிறாங்க. இந்த வினாவில் பாஸ்கல் விதி, பாஸ்கல் அப்படிங்கிறவர் ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து அழுத்தத்தை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சக்கூடிய அந்த அழுத்தம் தான் இந்த வினாவில் முக்கிய கருத்தை இடம்பெற்றிருக்கு. அதாவது ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்படிங்கிற இந்த 7 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு. அவர் கண்டுபிடிச்ச ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரெஷருங்கிறது ப்ரெஷர் அப்படின்னா அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் கண்டுபிடிச்ச அந்த ப்ரெஷர் மெத்தட் தான் இதில் மெயின் கான்செப்டாக யூஸ் ஆகுது. அதனால் இதில் இன்றைக்கி டுடே டாபிக்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், Pascal's law became the basis for one of the important machines ever developed, the hydraulic pressure. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்கல் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த பிரின்சிபல், அதாவது பாஸ்கல் கண்டுபிடிச்சக்கூடிய இந்த கான்செப்ட்டு, அதாவது மேக்ஸிமம் மிஷின்ஸில் அதிகமாக யூஸ் ஆகுது. மிஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ப்ரெஷரில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதாவது எலக்ட்ரானிக், அதாவது எலக்ட்ரிக் பவர் அப்ளை பண்ணோம்னா அந்த ப்ரெஷரில் தான் அது ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் மிஷின்ஸ்னாவே அது பயங்கர ப்ரெஷரில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால் பாஸ்கல்ஸ் லா வந்து மேக்ஸிமம் மிஷின்ஸில் யூஸ் ஆகுது. அதோட டெவலப்மெண்ட், அதாவது மேலும் அது என்னது வளர்ந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர், நீரியல் அழுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயந்திரம், ஒரு மிஷினில் பாஸ்கல்ஸ் லா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்கல் அவர் கண்டுபிடிச்ச அழுத்தம், அதாவது பாஸ்கல் அவர் கண்டுபிடிச்ச அழுத்தங்கிற ஒரு கருத்து மேக்ஸிமம் இயந்திரங்களில், அதாவது பெரிய பெரிய இயந்திரங்களில் பயன்படுத்துகிறாங்க. அழுத்தத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய இயந்திரத்துக்கு அது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதோட விரிவாக்கத்தின் அடிப்படையில் புதுசாக ஒரு முறையில் பயன்படுத்துகிறாங்க. நீரியல் அழுத்தி நம்ம சொல்லுவோம். அதுலேயும் பாஸ்கல் விதி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, it consists of 2 cylinders of different cross-sectional area. So, shown in the figure 3.9, they are fitted with pistons. இந்த இடத்துல பிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு அழுத்தக்கூடிய ஒரு தண்டு. தமிழில் ஒரு அழுத்தக்கூடிய ஒரு தண்டு, அதை நம்ம என்ன சொல்லுவோம், அழுத்தி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அதுக்கு பேர் இங்கிலீஷில் பிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆஃப் cross sectional area small letter ஏரியா ஏ சொல்லியிருக்காங்க அண்டு கேபிட்டல் ஏ. அதாவது இந்த பிக்சரில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷ்ஷில் ஒரு பிக்சர் இருக்குது, ஒரு டயக்ராம் தான். இந்த டயக்ராம்ஸ் தான் ஹைட்ராலிக் ப்ரெஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிக்சரில் மொத்தமாக 2 சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதாவது 2 உருளை வடிவக்கூடிய பகுதி இருக்குது. அதாவது முதல் பகுதிக்கு பேர் F2, அதாவது இன்னொன்று சிறியதாக இருக்கக்கூடிய அந்த உருளை வடிவ பகுதிக்கு பேர் F1 அப்போ நம்ம சொல்லலாம். இந்த படத்துலேருந்து நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து பெருசாக இருக்கக்கூடிய பிளேஸை, அந்த பிளேஸில் என்ன இருக்குது, வாட்டர் நிரம்பி இருக்குது. அதே சிலிண்டர் ஷேப்பில் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் என்ன இருக்குது, வாட்டர் நிரம்பி இருக்குது. அந்த 2 வாட்டருமே கரெக்டாக, அதாவது ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருந்து, அதாவது பிக் சைஸில் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர் ஷேப்புக்கு வாட்டர் என்ன மூவ் ஆகும். அதே மாதிரி லார்ஜ் சைஸில் இருக்கக்கூடிய சிலிண்டர் ஷேப்பில் இருந்து ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய சிலிண்டர் ஷேப்புக்கு வாட்டர் என்னவோ மூவ் ஆகும். அப்போ 2 பகுதி இருக்குது. ஸ்மால் சைஸ் சிலிண்டர் ஷேப் இருக்குது, அதே லார்ஜ் சைஸ் சிலிண்டர் ஷேப் இருக்குது. அந்த 2 சிலிண்டர் ஷேப்லேயுமே பிஸ்டன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பிங்க் கலரில் 2 பிஸ்டன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிஸ்டன் வந்து பெருசாக இருக்கும், அதுக்கு பேர் கேபிட்டல் ஏ. அந்த கேபிட்டல் ஏங்கிறது ஏரியாவை குறிக்கும். அதாவது கேபிட்டல் ஏங்கிறது அந்த பரப்பளவை குறிக்கும். அதாவது அந்த அழுத்தக்கூடிய அந்த அழுத்தியோட பரப்பளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேபிட்டல் ஏ. மேக்ஸிமம் அது என்ன கலர் இருக்குது அப்படின்னா ரோஸ் கலரில் இருக்குது. அதே மாதிரி பிஸ்டன் சின்னது, அதாவது சிலிண்டர் ஷேப் சின்னதாக இருக்கக்கூடிய, அதாவது உருளை வடிவம் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியதில் அங்கேயும் ஒரு அழுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்மால் லெட்டர் ஏ.
அதாவது அங்கேயும் ஒரு அழுத்தி இருக்குது, அதுக்கு பேர் என்னது ஸ்மால் லெட்ரு ஏ. அது ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை ஸ்மால் லெட்ரு ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏனா ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம விசையை கொடுக்குறோம், அதாவது ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஸ்மால் லெட்ரு ஏ மேலே, அதாவது ஸ்மால் லெட்ரு ஏ மேலே ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதாவது ஸ்மால் லெட்ரு, அதாவது சிறிய எழுத்து ஏ பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த பரப்பளவு மேலே நம்ம விசையை வந்து செலுத்துகிறோம். அந்த விசைக்கு பேர் வந்து F1, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னது F1. அப்போ F1 ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த பிங்க் கலர் கூடிய பிஸ்டன் வந்து நேராக ஒரு ப்ரெஷரை வாட்டரில் உருவாக்குது. நேராக ப்ரெஷரில், அதாவது வாட்டரில் ப்ரெஷரை உருவாக்குது. உடனே அந்த ப்ரெஷர் அந்த பிளேஸிலேருந்து மூவ் ஆகி பிஸ்டன் ஏ, அதாவது பெரிய பிஸ்டன், அந்த பிஸ்டன் ஏவுக்கு அந்த ப்ரெஷர் என்னாகும் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல 2 உருளை வடிவத்தில் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து உருளை வடிவம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒன்று உருளை வடிவம் வந்து என்ன இருக்குது பெருசாக இருக்குது. இந்த 2 உருளை வடிவத்துலையுமே 2 பிஸ்டன், அதாவது 2 அழுத்திகளை பயன்படுத்துகிறோம். அதில் ஒரு அழுத்தி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதாவது உருளை வடிவம் சின்னதாக இருக்கக்கூடியதுக்கு அழுத்தி சின்னதாக இருக்கும். அதே உருளை வடிவம் பெருசாக இருக்கக்கூடிய பகுதிக்கு அழுத்தி எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து கேபிட்டல் ஏ. சின்னதாக இருக்கக்கூடிய அழுத்திக்கு பேர் ஸ்மால் லெட்ரு ஏ. அப்போ 2 அழுத்திக்கு நடுவுலையும் என்ன நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரை நம்ம ஃபில் பண்ணுறோம், அதாவது நீர் நிரப்பிக்கிறோம். 2 அழுத்திக்கு நடுவில் என்ன நிரப்பிக்கிறோம், நீர் நிரப்பிடுறோம். நீர் நிரப்பிட்டு அதாவது ஸ்மால் லெட்ரு, அதாவது ஏ ஸ்மால் லெட்ரு ஏ இருக்கக்கூடிய அழுத்தியில் நம்ம அழுத்தத்தை கொடுக்குறோம். அந்த அழுத்தம் உடனே அந்த பிஸ்டன், அதாவது அந்த அழுத்தியிலிருந்து அழுத்தமானது நேராக திரவத்துக்கு, அதாவது நீருக்கு பரவுது. அந்த நீர்லேருந்து அந்த அழுத்தமானது, அதாவது பிஸ்டன் ஏ கேபிட்டல் ஏ, அதாவது அழுத்தி 2 கேபிட்டல் பெருசாக இருக்கக்கூடிய பரப்பளவு பெருசாக இருக்கக்கூடிய அழுத்திக்கு அந்த அழுத்தமானது மூவ் ஆகுது, நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நகர்றப்ப அந்த அழுத்தத்தில் F2ங்கிற ஒரு பொருளை, அதாவது F2ங்கிற ஒரு பொருளை, ஒரு திங்ஸை அந்த அழுத்தி என்ன பண்ணுது, கேபிட்டல் ஏங்கிற அழுத்தி மேல் நோக்கி தள்ளுது. அப்போ ஒரு பகுதியில் நம்ம அழுத்தத்தை கொடுத்து இன்னொரு பகுதியில் எடை மிக்க ஒரு பொருளை தூக்குறோம். அதாவது ஒரு சைடில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ப்ரெஷரை வச்சு ஒரு திங்ஸை மேலே அப்வேர்ட்ஸில் மூவ் பண்ணுறோம். ஒரு திங்ஸை அப்வேர்ட்ஸில் மூவ் பண்ணுறோம். அந்த திங்ஸோட நேம் என்னென்னா F2. அந்த திங்ஸோட நேம் என்னது F2. அப்போ F2ங்கிற ஒரு திங்ஸை அப்வேர்ட்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு வாட்டரில் ஒரு ப்ரெஷர் தரோம். அந்த வாட்டருக்கு எப்படி ப்ரெஷர் வந்ததுன்னா பிஸ்டன் ஏ ஸ்மால் லெட்ரு ஏ அங்கேருந்து உருவாகக்கூடிய ப்ரெஷர் தான் வாட்டர் வழியாக மூவ் ஆகி அங்கே F2ங்கிற ஒரு திங்ஸை அப்வேர்ட்ஸில் மூவ் பண்ணுது. அப்போ இங்கே என்ன கருத்து, அதாவது மெயின் கான்செப்ட் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் தான் செயல்படுது. அப்போ நீரில், அதாவது திரவத்தில், அதாவது லிக்யூடில் ப்ரெஷர் என்ன ஆகும், மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய, உருளை வடிவம் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியதுக்கு அங்கே ப்ரெஷருக்கு லேட்டாக என்ன பண்ணுறோம் P. அப்போ அந்த ஏரியாவை என்ன சொல்கிறோம் A1. அந்த ஸ்மால் லெட்டர் ஏரியாவை என்ன சொல்கிறோம் A1. அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பெருசாக இருக்கக்கூடிய, அதாவது உருளை வடிவம் பெருசாக இருக்கக்கூடிய பகுதியில் அங்கேயும் அழுத்தம் இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறோம் P2, ப்ரெஷர் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது P அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கேயும் P இருக்குது. அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் சின்னதாக இருக்கிறதுலேயும் P இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பெருசாக இருக்கிறதுல என்ன இருக்குது P இருக்குது. Pனாவே காமனாக ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அந்த ஏரியாவை A1ன்னு வச்சுக்குவோம் ஃபஸ்ட் ஏரியாவை. ரெண்டாவது ஏரியா என்ன சொல்லுவோம் A2ன்னு சொல்லுவோம். அப்போ F1ங்கிறது நாம் அப்ளை பண்ண ஃபோர்ஸு, F2ங்கிறது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேல் நோக்கி வந்தக்கூடிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த படத்தை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே நெக்ஸ்ட்டு த லா ஸ்டேட்ஸ் தட், இங்கே நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ப்ரெஷரில் இங்கே இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 cylinders ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ் as shown in figure 3.9. அப்போ இங்கே எத்தனை சிலிண்டர்கள் ஷேப் இருக்குது, 2 இருக்குது. ஒன்று ஸ்மால் சைஸ் இருக்குது, இன்னொன்று லார்ஜ் சைஸ். அப்போ இங்கே உருளை வடிவங்கிறது எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஒன்று சின்னதாக இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னதாக இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்மால் லெட்டர் ஏ, பெருசாக இருக்கிறதுக்கு பேர் கேபிட்டல் லெட்டர் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The force F1 is applied on the piston of small cross sectional area A. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் 2 பகுதி இருக்குது. அப்போ ஸ்மால் பகுதி, அதாவது வெரி ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில், அப்போ ஸ்மால் லெட்டர் ஏங்கிற இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அதாவது F1ங்கிற ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த ஃபோர்ஸை வந்து நேராக வாட்டருக்கு மூவ் ஆகும், அங்கே ப்ரெஷரை ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா லிக்விட் வழியாக மூவ் ஆகி
பிஸ்டன் 2 கேபிட்டல் ஏங்கிறத மேல் நோக்கி தள்ளும். அப்போ நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு பொருளை மேலே தூக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு த ஃபோர்ஸ் F1 இஸ் அப்ளைட் ஆன் த பிஸ்டன் ஆஃப் ஸ்மால் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. த ப்ரெஷர் P, அப்போ நம்ம ப்ரெஷர் என்ன சொல்கிறோம், Pன்னு சொல்லிட்டோம். ப்ரொடியூஸ்டு பை எ ஸ்மால் பிஸ்டன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவல் டு த லார்ஜ் பிஸ்டன் அண்ட் எ ஃபோர்ஸ் F2. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஸ்மால் பிஸ்டனில் ஃபோர்ஸ் வந்து F1ன்னு கொடுத்தோம்னா அந்த ஃபோர்ஸ் வாட்டருக்கு மூவ் ஆகும். வாட்டர்லேருந்து பிஸ்டன் ஏ கேபிட்டல் ஏக்கு மூவ் ஆகும். அங்கே என்ன ஃபோர்ஸாக வெளியே வரும்னா F2வாக வெளியே வரும். அதாவது நம்ம உருளை வடிவம் சின்னதாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம், ஒரு விசையை கொடுக்குறோம் F1ன்னு கொடுத்தோம்னா அந்த விசையானது நீர் மூலியமாக பரவி அங்கே கேபிட்டல் ஏ பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மேல் நோக்கி தூக்குறதுக்கு, அதாவது மேல் நோக்கி உயர்த்த நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், F2ங்கிற ஒரு விசையை ஃபோர்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ப்ரெஷர் P ப்ரொடியூஸ்டு பை எ ஸ்மால் பிஸ்டன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவல் டு த லார்ஜ் பிஸ்டன் அண்ட் எ ஃபோர்ஸ் F2 acts on a which is much larger than F1. அப்போ நம்ம இங்கே என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸுங்கிறது 2 இருக்குது, F1 இருக்குது, F2 இருக்குது. ஸ்மால் பிஸ்டனில் ஃபோர்ஸ் F1, லார்ஜ் பிஸ்டனில் ஃபோர்ஸ் என்னது F2. அதாவது ஸ்மால் உருளையில் இருக்கக்கூடிய விசை வந்து F1, லார்ஜ் அதாவது சிலிண்டர் ஷேப் பெருசாக இருக்கக்கூடியதில் உருளை பெருசாக இருக்கிற ஃபோர்ஸ் என்ன இருக்குது F2 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே பிக்சர் இருக்குது. பிக்சருக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா ப்ரெஷருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், லெட்ரு P. அழுத்தத்துக்கு என்ன குறியீடு போடுவோம், P. ப்ரெஷர் ஆன் பிஸ்டன் ஆஃப் ஸ்மால் ஏரியாவுக்கு நம்ம ஃபார்முலா உருவாக்குறோம். அப்போ இங்கே எத்தனை ஏரியா இருக்குது, 2 ஏரியா இருக்குது. லார்ஜ் ஏரியா இருக்குது, ஒன்று ஸ்மால் ஏரியா இருக்குது. ஸ்மால் ஏரியாவுக்கு வந்து ஸ்மால் லெட்டர் ஏன்னு வச்சுக்கோம். லார்ஜ் ஏரியாவுக்கு வந்து என்ன சொல்லுவோம், கேபிட்டல் ஏன்னு சொல்லுவோம். அதாவது உருளை சின்னதாக இருக்கிறதுக்கு ஸ்மால் ஏ, உருளை பெருசாக இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உருளை பெருசாக இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் நம்ம கேபிட்டல் ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரெஷர் அதாவது ஸ்மால் ஏ அதாவது ஏரியா வந்து ஸ்மாலாக இருக்கக்கூடிய இடத்துல ப்ரெஷர் என்னென்னா, ப்ரெஷருக்கு லெட்டர் வந்து P. F1ங்கிறது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு, A1ங்கிறது அந்த ஏரியாவை குறிக்கும். இது ஃபார்முலா 1. அதாவது உருளை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பகுதியில் அழுத்தம் இருக்கும், அழுத்தத்துக்கு குறியீடு வந்து P. அங்கே நம்ம ஒரு விசையை கொடுக்குறோம், விசைக்கு பேர் F1. அந்த பரப்பளவுக்கு என்ன சொன்னோம், A1 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ முதல் விதியை உருவாக்கிட்டோம். ரெண்டாவது, applying Pascal law, the pressure on large piston of area A will be the same as the on small piston, therefore P. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்டன் அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேஃப்க்கு ஃபார்முலா உருவாக்கியாச்சு. அப்போ லார்ஜ் சிலிண்ட்ரிக்கல் ஷேஃப்க்கு ஃபார்முலா உருவாக்கணும்னா அங்கேயே ப்ரெஷர் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம், P அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே ஒரு ஃபோர்ஸ் உருவாகும், அதுக்கு பேர் F2. அந்த ஏரியாவுக்கு பேர் A2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உருளை வடிவம் பெருசாக இருக்கக்கூடிய பகுதியில் அழுத்தம் இருக்கும், அந்த அழுத்தத்துக்கு பேர் Pன்னு சொல்லுவோம். அங்கே ஒரு விசை செயல்படுது, அதுக்கு பேர் F2ன்னு பேர். அந்த ஏரியாவுக்கு பேர் பரப்பளவுக்கு பேர் என்ன அப்படின்னா A2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவேஷன் செகண்ட் கண்டுபிடிச்சிச்சு. அப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நம்ம என்ன கம்பேர் பண்ணோம். கம்பேரிங் த ஈக்குவேஷன் 1 and 2 we get பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம மொத்தமாக எத்தனை விதி உருவாக்குறோம், அதாவது சிலிண்டர் ஸ்மால் சைஸுக்கும் லார்ஜ் சைஸுக்கு 2 ஃபார்முலா உருவாக்கியிருக்கோம். அந்த 2 ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறப்ப கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறப்ப F1/A1 ஈக்குவல் டு F2/A2. இப்போ நமக்கு என்ன தேவை, F2 தான் தேவை. அப்போ F2 அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டரை வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் இருக்கக்கூடிய A2வை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். அப்போ F2 ஈக்குவல் டு F1 இன்ட்டு A2/A1. அதாவது என்னென்னா F2 ஈக்குவல் டு F1 இன்ட்டு A1 + A2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போ நம்ம இதிலிருந்து என்ன ஃபார்முலா உருவாக்கியிருக்காங்க, அதாவது முதல் விதி சொல்லியாச்சு, ரெண்டாம் விதி சொல்லியாச்சு. இப்போ மூணாவது விதி என்னத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா F2 ஈக்குவல் டு F1 இன்ட்டு A2/A1 அப்போ நம்ம சொல்லுவோம். இது ஃபார்முலா விதி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, சின்ஸ் த ரேஷியோ A2/A1, இப்போ இங்கே A2ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஏரியா 2வை குறிக்கும், A1ங்கிறது ஏரியா 1 குறிக்கும். இஸ் கிரேட்டர் தென் 1, the force F2 that acts on the larger piston is greater than the force F1 acting on the smaller piston. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்மாலர் பிஸ்டன்லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் ஆனது அப்போ ஃபோர்ஸ் F2 அதாவது
ஃபோர்ஸ் F2ங்கிற இடத்துல ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The smaller piston hydraulic systems working in this way are known force multipliers. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்ச அதாவது பாஸ்கல்ஸ் சொன்னக்கூடிய மெத்தேடு, அந்த ப்ரெஷர் மெத்தேடு அதாவது மோர் தென் மல்டிப்ளேயர்ஸில் யூஸ் ஆகுது. பல இயந்திரங்கள்லையும் நம்ம வாழ்க்கை நடைமுறைகளிலும் கண்டுபிடிச்ச அந்த பாஸ்கல் விதிக்கான அழுத்தம் வந்து அன்றாட வாழ்வில் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நம்ம என்ன டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஹைட்ராலிக் ப்ரெஷ், தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், நீரியல் அழுத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் நீரியல் அழுத்தின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் 7 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், 7 மதிப்பில் அடிக்கடி கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான வினா. இந்த வினாவில் முக்கியமான கருத்து பாஸ்கல் கண்டுபிடிச்ச அழுத்தம், பாஸ்கல் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரெஷர் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன எடுத்துகிட்டோம் அப்படின்னா, 2 சிலிண்டர் ஷேப் இருக்குது. ஒன்று ஸ்மால் லெட்டர் ஏ சிலிண்டர்கள் இருக்குது, இன்னொன்று கேபிட்டல் ஏ சிலிண்டர்கள் ஷேப்னு 2 இருக்குது. அப்போ ஸ்மால் ஏ இருக்குது, ஸ்மால் பி இருக்குது. ஸ்மால் ஏ பிஸ்டனுக்கு ப்ரெஷர் இருக்கும் P, அங்கே ஏரியாங்கிறது A1. அதே மாதிரி ப்ரெஷர் ஃபோர்ஸுக்கு வந்து F1 அப்போ நம்ம சொல்லுவோம். அதே சிலிண்டர்கள் ஷேப் பெருசாக இருக்கிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அங்கே சிலிண்டர்கள் ஷேப் பெருசாக இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏ கேபிட்டல் ஏன்னு சொல்லுவோம் ஏரியாவை. அதே ப்ரெஷருக்கு வந்து P, ஏரியா வந்து A2ன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்மால் பிஸ்டன் வழியே நம்ம ஃபோர்ஸை கொடுத்து லார்ஜ் பிஸ்டனை என்ன பண்ணுறோம், மேல் நோக்கி தூக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃபார்முலா மேக் பண்ணுறோம். ஸ்மால் ஏரியாவுக்கு பேர் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஏரியாவுக்கு ஃபார்முலா P ஈக்குவல் டு F1/A1, ப்ரெஷர் 1 ஸ்மால் சிலிண்டருக்கு. அதே லார்ஜ் சிலிண்டர்களுக்கு வந்து ஃபார்முலா P ஈக்குவல் டு F2/A2 அப்போ நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த 2 ஃபார்முலாவை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி F2ங்கிற ஒரு ஃபார்முலா உருவாக்குறோம். அது F2 ஈக்குவல் டு F1 × A2/A1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் ஹைட்ராலிக் ப்ரெஷ் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.